வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்குற ரெசிபின்னா ராஜபாளையம் வெங்காயம் தவளை வடை. இது என்னடா ராஜபாளையம் வெங்காயம் தவளை வடை? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பேன்னு தெரியல. நான் ரீசெண்டாக திருநெல்வேலி ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே ராஜபாளையம் போயிட்டு வந்தேன். அங்கே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே டீ கடையில் வந்து இந்த வடை மாதிரி வச்சுருக்காங்க. இந்த என்ன வடைங்க, இது போண்டாவா என்ன கேட்டேன். இல்லைங்க, இது வடைங்க, எங்கள் ஊர் ஸ்பெஷல் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ரெசிபியை நம்ம சேனலில் பண்ணவே இல்லையே, அதனால் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கடலை மாவு அரிசி மாவு போட்டு நல்லா வெங்காயம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டருமே ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க கண்டிஷன்னா அந்த பேட்டர் திக்காகவும் விடாது, தண்ணியாகவும் விடாது. திக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து வெந்து வர டைமில் உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட்றது நல்லா இருக்காது. அதே நம்ம தண்ணியாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து புதுசாக எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ணியிருக்கோம். கடலை மாவு இருக்கும், அரிசி மாவு இருக்கும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், இது மாதிரி ஒரு பேசிக்கான பொருளை வச்சு அந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெசிபி பாருங்கள். இந்த ராஜபாளையம் தவளை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன், கடலை மாவு வந்து 3 கப் எடுத்துருக்கோம். அப்புறம் அரிசி மாவு, எப்போவுமே கடலை மாவு அதிகமாக போடுங்க, அரிசி மாவு கம்மியாக போடுங்க. ஏங்கன்னா அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்குறதுக்கு, கடலை மாவு வந்து எல்லா பொருளும் சேர்க்கறதுக்காக போடுறோம். இதோட பிரியாணி ஸ்டைலில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போடுறோம் 2 நம்பர். இதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், அதிகமான மிளகாத்தூள் வேண்டாம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போடுங்க. இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடிசை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இதெல்லாம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா தேங்காய் 2 பத்தையை பொடிசை கட் பண்ணி போடுங்க. இது தேங்காய் எதுக்காக போட்டு பண்ணுறோங்கன்னா அந்த ஒன்று ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு வந்து தேங்காய் பல்ல படும்போது கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தேங்காய் போட்டு இதில் இந்த கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சி ஃப்ரை பண்ண வேண்டியதான். அதே டைமில் இது வந்து புகடா மாதிரியா அப்படின்னா புகடா மாதிரி இல்லை. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். தண்ணினா ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஒரு செமி கிரேவி அந்த பக்குவத்தில் இருக்கும். அதாவது இந்த பக்குவத்தில் நீங்கள் கரண்டில் எடுத்து நீங்கள் ஊற்றுனா அப்படியே இறங்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வேகாது, ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கோம். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். அதனால் ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தோசை மாவு பக்கத்துக்கு அப்படியே இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா எடுத்துனா இந்த பக்குவத்தில் வந்துருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் கடாய் நல்லா சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே மெதுவாக இருக்குங்க. அப்படி விட்டிங்கன்னா அப்படியே படந்து வரும், அப்படியே பட்டையாக வரும். அதுக்கப்புறம் வந்து 1 by 1 திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணால் ரெடி. அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி பேட் ரெடி பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்தாலும் என்னென்னா பின்பகுதி வந்து மாவு மாதிரி ரவுண்டாக இருந்துடும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது, முறுமுறுப்பு தன்மை வராது. அதனால் மாவு கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றினா அப்படியே மெதுவாக இருக்கணும். தோசை மாவு பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது 2 சைட்லையும் திருப்பி போட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துனா நல்லா முறுமுறுன்னு அந்த வெங்காயம் மேலே அப்படியே தெரியும். இதுதான் ராஜபாளையம் தவளை வடை. நான் ராஜபாளையம் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நான் பார்த்த அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் இந்த ராஜபாளையம் தவளை வடை. என்னங்க, இந்த ராஜபாளையம் வெங்காய தவளை வடை எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு டீ, ஸ்ட்ராங்கான டீயோட இந்த மாதிரி வடையை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரமாதம். சென்னை மக்கள் தான் எப்பவுமே வடை பஜ்ஜின்னு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ராஜபாளையம் வடை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அல்டிமேட் ரெசிபி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், see you, bye, take care.